மற்ற எந்த கொலை குற்றமாக இருந்தாலும் சரி, திருடுறவங்களா இருந்தாலும் சரி, அப்புறம் ரேபிஸ்ட்டு வேறு யாராக இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்குறதுல வந்து ஈரான் செகண்டோ தேர்ட் இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். மற்ற அரபி நாடுகளும் சொல்லலாம். அதில் ஈரானோட இப்போ இருக்க நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலவரமாக தான் இருக்குது. ஏன்னா பொருளாதாரம் வந்து அகல பாதாளத்தில் வந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க கிரிட்டிக்ஸ். அப்புறம் அவங்களோட ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க டெஹ்ரானும் வாஷிங்டனும். என்ன பிரச்சனை வர பயங்கரமாக போயிட்டுருக்கு. உலகளாவிய நாட்டில் எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து தடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவோட நட்பு நாடுகள் எல்லாமே அங்கே எண்ணெயை பார்டரில் தடுத்து வச்சுருக்கனால மற்ற நாட்டுக்குமே எண்ணெய் சப்ளை போகிறது வந்து சிக்கலாக தான் இருக்குது. அதனால் உள்நாட்டு மக்களுக்கு வந்து வாங்குறதுக்குமே காசு எச்சா போயிட்டுருக்கு. அவங்க பொருளாதாரம் செலஞ்சனால காசு வாங்குறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்காங்க. எண்ணெயை வந்து ஃபுல்லாக தடுத்து வச்சுருக்கனால எண்ணெயோட ரேட்டும் மற்ற நாடுகளில் எச்சா போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். 20% எண்ணெய் மட்டும் தான் போயிட்டுருக்கு. அது சில நாடுகளுக்கு மட்டும் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதனால் இப்போ இருக்க ஈரானோட கண்டிஷன் எப்படின்னா பேச்சுவார்த்தை கொண்டு வரணும். இல்லை ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூக்ளியர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட எந்த அணு ஆயுதமாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே வந்து விதி போடணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மனித உரிமை கிட்ட.